Two identical dipoles are arranged as shown. இது ஒரு டைபோல் ப்ளஸ் q மைனஸ் q, இது ஒரு டைபோல் ப்ளஸ் q மைனஸ் q ப்ளஸ் q. ரெண்டு டைபோல், இது ஃபஸ்ட் டைபோல் வச்சுக்கோ, இந்த செகண்ட் டைபோல் வச்சுக்கோ. ஃபைண்ட் த ரிசல்டன்ட் டைபோல் மூமெண்ட். இதுக்கு ஒரு டைபோல் மூமெண்ட் இருக்கும், இதுக்கு ஒரு டைபோல் மூமெண்ட் இருக்கும். ஸோ இதோட டைபோல் மூமெண்ட் எப்படி இருக்கும்? இதோட டைபோல் மூமெண்ட் ஆல்வேஸ் டைரக்டட் ஃப்ரம் நெகட்டிவ் சார்ஜ் டு பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இதை நம்ம இப்படி வச்சுக்கலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு dipole moment of the second dipole moment of the negative to positive. இது negative to positive, இது எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? P1 in the direction negative to positive. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் dipole moment is equal to charge into distance 2L. இதுக்கு எல்லாம் distance 2L வச்சுக்கிட்டோம்னா ஐடென்டிக்கல்ங்கிறதுல இதுவும் 2L தான் இருக்கும். So P1 is equal to 2L and P2 is equal to either of the charge modulus into 2L. It means P1 is equal to P2, which is equal to 2Q into L. Right. நம்ம இப்போ பார்த்தோம்னா இதில் வந்து என்னென்னா ஒரு டைபோல் மூமெண்ட் வந்து P2 இப்படி வருது, இன்னொரு டைபோல் மூமெண்ட் எப்படி போகுது? That is P1, negative to positive dipole moment. So இது 60 இது வந்து 30 இருக்கும், இது 30 இதுக்கு இதில் 90 degree. ஸோ 90 டிகிரினா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ரெண்டு வெக்டர் தான் அதோட ரிசல்டன்ட் எடுத்தோம்னா ஏ வெக்டரோட மாடுலஸ் ப்ளஸ் பி வெக்டரோட மாடுலஸ் ப்ளஸ் 2 into modulus of first vector, modulus of second vector into cos of the angle between these two vector. So இங்கே என்ன இருக்குது? P1, P2 ரெண்டு vector. This is P2 vector. So இந்த angle நமக்கு இந்த angle வேணும். இந்த angle 30 plus 90 120 degree. 120 degree. 120 degree போது ஸோ நம்ம resultant of both the vectors, the resultant of these two vectors P1 and P2 is equal to P1 square plus P2 square plus 2 P1 P2 cos theta. So P resultant is equal to, since P1 and ரெண்டு P square plus P square plus 2P into ரெண்டுத்துக்கு உள்ள ஆங்கிள் வந்து 120 டிகிரி. இதுக்கு உள்ள ஆங்கிள் 120 டிகிரி, cos 120 டிகிரி. cos 120 டிகிரி எப்படி எழுதலாம்? cos 120 டிகிரி is equal to minus of cos 120 is equal to cos 180 minus 16 எழுதலாம் is equal to cos 180 minus தீட்டாவை அப்படியே எழுதணும், தீட்டாவை அப்படியே எழுதிக்கணும். ஏற்கனவே ட்ரிக்னாமெட்ரிலாம் டீச் பண்ணியிருக்கேன். +2 வந்த பிறகு நம்ம இது நமக்கு கண்டிப்பாக தெரியணும். ஈவன் ஆஃப் 90, ஆட் ஆஃப் 90 இருந்தால் காசு சேஞ்ச் ஆகும், ஈவன் ஆஃப் 90 இருந்தால் காசு சேஞ்ச் ஆகுது, காசாக இருக்கும். எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது? 180 minus 60. திஸ் இஸ் 180, 180ல் 60 போனால் இங்கே இருக்கும். ஸோ திஸ் இஸ் செகண்ட் குவாட்ரண்ட் சைன் மட்டும்தான் பாசிட்டிவ், ரெஸ்ட் ஆல் நெகட்டிவ். இங்கே காசு இருக்குது, அதனால் மைனஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் ஆஃப் 60. காஸ் 60யோட வேல்யூ எவ்வளோ வரும்? காஸ் 60னா இது 90, 1:√3:2. பிக்கஸ்ட் வேல்யூ ஹைபார்டிஸ் போகும். 60னா 1 எங்கே 30 இருக்கோ இந்த இடத்துல 30 இருக்கோ √3 வரும், இங்கே 1 வரும். ஸோ காஸ் 60 is equal to half. So cos 60 is equal to half is equal to minus half. Cos 60 ஓட வேல்யூ வந்து minus half. So நம்ம இப்போ ரிசல்டண்ட்டை பார்க்கலாம். Therefore P resultant is equal to P square plus P square 2P square under root plus இது என்ன வருது 2 into P square plus
2p square cos 120 is equal to minus half is equal to, this is p square minus p square plus 2p square is equal to p square, that is 2p square minus p square is equal to p square root 2. P square root 2. So p square root 2 is nothing but p. Therefore, in a conclusion, now p resultant is equal to, this is equal to p or p1 is equal to p2. So resultant is nothing but either of p1 or p2. Dipole moment of first dipole or dipole moment of second dipole, or we அதை நம்ம வந்து எப்படி காமிக்கலாம். So p is equal to either of the charge into 2L ஏற்கனவே பார்த்துருக்கோம் is equal to 2QL. இப்போ அந்த ஃபிகரை போட்டோம்னா எப்படி இருக்கும், this is P1 and this is P2. This is P2. ரெண்டுத்துக்கு இடையில் உள்ள ஆங்கிள் வந்து 120. ஸோ த ரிசல்டன்ட் எந்த பக்கம் இருக்கும், ரிசல்டன்ட் எப்படி இருக்கும், இந்த ரெண்டு இதுக்கும் இடையில் இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ரெண்டு ஈக்குவல் மேக்னிடியூடு உள்ள வெக்டர் தான். P1 Q2L, P2 Q2L, ரெண்டு ஈக்குவல், இதுவும் மேக்னிடியூட் ஈக்குவல், இதோடைய மேக்னிடியூட் ஈக்குவல். அப்படி இருந்தால் த ரிசல்டன்ட் என்ன வரும், ரெண்டோட பைசெக்டில் வரும். தட் இஸ் இங்கேருந்து 60, இங்கேருந்து ஒரு 60. ஸோ 60 நம்ம எப்படி எழுதலாம். ஸோ த ரிசல்டன்ட் வெக்டர் P resultant is equal to P at an angle 60 degree from P1 and 60 degree from P2. It means the resultant dipole moment is bisecting both the angle, that is it is 60 degree from dipole moment of the first pair or 60 degree from the dipole moment of the second dipole pair. Therefore the modulus of PR is equal to, modulus of P cos 120 is equal to P is equal to 2 into Q into L. Since P1 is equal to P2 is equal to P is equal to 2QL, and resultant, the resultant of two dipole moment is at 60 degree with dipole moment of first dipole or dipole moment of second dipole at an angle 60 degree with both P1 and P2, where P1 P2 is there. P1 P2 on the dipole moment of first pair and dipole moment of second pair is P2. So இது எப்படி இருக்கும், exactly இது 120 இருக்கிற போது this will be P resultant at an angle 60 degree or 60 degree with P1 க்கு P resultant க்கு உள்ளது 60 degree, P resultant க்கு P2 க்கு உள்ளது 60 degree. So is the answer. And magnitude என்ன வரும், magnitude is equal to P, which is equal to 2 into Q into L at 60 degree with either of the dipole moment of the dipole pairs.